நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை யாருமே கேட்கல. இப்போ தான் இவங்களுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தான். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் நான் அப்போவே சொன்னேன்ப்பா, யாருமே என் பேச்சை கேட்கல. 8 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் பண்ணாதீங்க, வரி ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள்லாம் பாவம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இவங்க அதை காதில் கூட வாங்கலைங்க, போட்டு தள்ளிட்டாங்க ஜிஎஸ்டியை. ஆனால் இப்போ பாருங்கள், திடீர்னு வந்து ஏதோ வரி குறைச்சிட்டு நாங்கள் தான் குறைச்சோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? அப்போ அடிப்பட்ட மக்கள் தானே இப்போவும் இருக்காங்க. அந்த மக்களோட வரியெல்லாம் காசையெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ என்னமோ அவங்க வாழட்டும், அவங்க என்னமோ நிறைய வரியெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் நான் அப்போவே சொன்னல, அப்போவே கேட்டிருந்தேன், இந்த பிரச்சனைலாம் இப்போ வந்திருக்காது இல்லைன்னு பழசெல்லாம் கிளறி பேசியிருக்காரு ப. சிதம்பரம் அவர்கள். இந்த மாற்றங்களை வரவேற்கிறோம். ஆனால் 8 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 1/7/2007 இந்த சட்டத்தை அமுல்படுத்திய போதே இது தவறு, இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினோம். அப்போ தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தினார். ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை. பல முறை நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம், பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். பல தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் இது தவறு, இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன். 8 ஆண்டுகள் நடுத்தர மக்களை, ஏழை மக்களை கசக்கி பிழிந்தார். இப்போ 12%, 18%-ஐ 5% குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக 12%, 18% அதே மக்கள் தானே தந்தார்கள். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது?